இன்றைக்கி ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட நாள். அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த 7 வார்த்தைகள் 2வது வார்த்தையாக, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இந்த வசனத்தை தியானம் பண்ணலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படிக்கிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவருடைய கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். 33 படிக்கலாம். கபாலசலம் என்னும் சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் உடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் உடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். 33 படிக்கலாம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவனால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானே நினைத்தவர்களும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து எந்த பாவமே செய்யலை, ஆனால் சிலுவையில் அடிக்கப்படுறாரு. நமக்காக ரத்த சிந்தினார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். அப்போ அவர் பாவமே செய்யாதவரை, நமக்காக ஜீவனையே கொடுத்தவரை சிலுவையில் அறையிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. பரிசேயர், பிரதான ஆசாரியர், போர்ச்சவர் எல்லாம் சேர்ந்தவரை கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் 2 குற்றம் செய்த 2 கள்ளர்கள், வலது பக்கம் இடது பக்கம், அவங்களையும் சிலுவையில் அறையிறாங்க. அதில் ஒரு கல்லை சொல்கிறான், ஆண்டவரை அவமானப்படுத்துகிறான். என்ன சொல்கிறான்? இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரசித்து கொள்ளட்டும் என்ன அப்படின்னு பேசுகிறாங்க. நான் இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்? மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுவது இல்லையா? நாம் அவனை ஏன் எப்படி தண்டிக்கப்படுகிறோம்? நாம் செய்த தப்புக்கு தான் தண்டிக்கப்படுறோம். அதனால் நம்ம அவட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அவனோட மன்னிப்பு கேட்குறான். ஆண்டவரே, நீ ராஜ்யத்தில் வரும்போது அப்படியே நினைத்தவர்னு சொல்லும்போது ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறாரு. மன்னிச்சு இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாயின்னு ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுக்குறாரு. நம்மளும் அவ்வளோ பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்து ஓட்டம் மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாகவே நம்மளை நல்ல ஒரு ராஜ்யத்துக்கு அழைச்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அவன் குற்றவாளி தான், தண்டனை அனுபவிச்சவன் தான். ஆனால் இயேசுகிட்ட வந்து அவன் மன்னிப்பு கேட்குறான். ஆண்டவரே நினைத்தவர்களும் சொல்கிறான். அவனுக்கு அவன் நினைத்தருள்கிறார். ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். இன்னொரு கல்லை என்ன பண்ணுறான்? ஆண்டவரை அவமானப்படுத்துகிறான். 19ஆம் வசனத்தில், அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னை எங்களையும் ரட்சித்துக்கொள்ள சொல்லி அவமானப்படுத்துகிறான். ஆனால் அவன் கைவிடப்பட்டவனாக இருந்தான். ஆண்டவர் கல்வாரி சிலுவை நேரத்திலையும் அந்த கல்லனை என்னுடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஒரு அழைத்து கொண்டு சென்றார். நாமும் தேவனை ஒரு நம்ப வேண்டும். ஒரு நம்ம மனதிற்கு விட்ட வரும்பொழுது நிச்சயமாக ஆசிரியர் தேவனாக இருக்கிறார். வார்த்தையாக, சிறியே, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்றார். படிப்போம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25, 26 படிப்போம். இயேசுவின் 25ஆம் வசனம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயின் சகோதரி இளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு நம்முடைய தாயை நோக்கி, சிறியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் இந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். இந்த சீசன் யோவானுக்கு சீசன் தான். இந்த சீசன் வந்து அவன் வார்த்தை கீழ்ப்படைஞ்சு அவன் தாயை வந்து சொந்த தாயை ஏற்றுக்கொள்கிறான். அவர் கடைசி வரைக்கும் பராமரிக்கிறான். வேதத்தை போல் சொல்லியிருக்குது, தாய் தந்தையை கவனிக்கணுனாக்கா ஒருபான இன்னும் காணிக்கையில் பணத்தை கொடுத்து அவங்கள பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரம்பரியமாக செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் செய்யலை. சொந்த தாயை ஒப்படைக்கிறாரு, சீசன் ஒப்படைக்கிறாரு. கடைசி வரைக்குமே அவர் ஒப்படைக்கிறாரு. பணத்தை கொடுத்து பார்த்துக்கலாம்னு சொல்லலை. ஆண்டவர் தாய் மீது அன்பு வைத்ததுனால அவர் வந்து சீசன் ஒப்படைச்சிட்டு நிற்கிறாரு. அதே மாதிரி யோவான் சீசனும் சொந்த தாயாக ஏற்றுக்கொள்கிறான். அப்படியேப்பட்ட அன்பு அவங்களுக்குள்ளே இருந்தது.
இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன அன்பு இருந்ததோ அதே அன்பு இந்த யோவான் சீசனுக்குள்ளே இருந்தது. இப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? தாய் தந்தை கணம் பண்ணணும். ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது போல் தாய் தந்தை கணம் பண்ணுவாயாக என்ற வார்த்தை முடியாக உங்கள் தாய் தந்தை கணம் பண்ணும்போது நிச்சயமாக ஆசீர்வதித்தவனாக இருக்கிறார். இது மாதிரி யோவானும் என்ன பண்ணுறாரு? இயேசுடைய தாயை சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டு அவரை பராமரித்தார். தினத்தும் யோவானும் ஆசீர்வாதப்பட்டுக் கொள்கிறாரு. நாமளும் தாய் தந்தை கணம் பண்ணுவோம். இங்கே யோவானை போல ஆசீர்வாதப்பட்டுக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை போல தாய் தந்தை நம்மளும் கணம் பண்ணுவோம். நிச்சயமாக நம்மள ஆசீர்வதித்தவனாக இருக்கிறார்.